ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவை கிச்சடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையும் கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க அரை பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூடயே இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கரண்டி ரவை போட போகிறேன். ஒரு கரண்டி ரவைக்கு தேவையான உப்பு, இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ இது கூட நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கலாம். நான் இது கூடயே கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கோங்க. காய்கறி வேக ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது தண்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு கரண்டியை வச்சு. 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் நம்ம காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு கரண்டி ரவைக்கு 1 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட பொடிகள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை மட்டும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க ரவையை போட்டுக்கலாம். ஒரு கரண்டி ரவையை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த ரவை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா தண்ணியில் நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இது கூடயே மடிச்சிட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ரவை கிச்சடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சுவையான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.